வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிரபு முத்தையா. என்னுடைய ஃபிசிக்ஸ் பை டாக்டர் பிரபு முத்தையா அப்படிங்கிற சேனலில் நீட் ஃபிசிக்ஸ் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நீட்டில் எப்படியெல்லாம் ப்ராப்ளம் கேட்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு நிறையா கொஸ்டினை அப்லோட் பண்ணுறதா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் வரிசையில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அதை ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஈக்குவேஷனை எப்படி டெரிவ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிற டைட்டிலில் சிம்பிளியாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். டைரெக்டாக யூனா என்ன, வீனா என்ன, ஏனா என்ன, டீனா என்ன, எஸ்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டைரெக்டாக. அதை எடுத்துக்கொண்டு அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். எல்லா நேரங்களையுமே நம்மளுக்கு டைரெக்டாக கேட்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டாகவும் கேட்க நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்படி காம்ப்ளிகேட் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிறணும். ஓகேங்களா? அதுக்காக தான் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டோட ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பார்க்குறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போது டைரெக்டாக ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண மாதிரியே இருந்துடும் அப்படின்னு எப்பொழுதுமே சொல்லிட முடியாது. கொஞ்சம் இன்டைரக்டாகவும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஈக்குவேஷனில் மட்டுமே டைரெக்டாக கொண்ட சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி வராது. 2 ஈக்குவேஷனில் கொண்ட சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி 2 ஈக்குவேஷனில் கேட்குற மாதிரி இதான் இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, a stone is dropped by a person from the top of a tower which is 200 meter tall. At the same time another stone is thrown upwards with the velocity of 50 meter per second by a person standing at the foot of the tower. Find the time after which the two stones meet. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 200 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு டவர்லேருந்து ஒரு பர்சன் ஒரு ஸ்டோனை கீழே போடுறாரு. ஓகேங்களா? வீசலை, ஸ்டோனை கீழே போடுறாரு. அதுக்கப்புறம் கீழே அந்த ஃபுட் டவருடைய அடியிலேருந்து ஒரு ஆள் 50 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் மேல் நோக்கி கல்லை வீசுகிறாரு. ஓகேங்களா? அப்போ கீழே வர்ற கல்லும் மேல் நோக்கி வீசப்படுற கல்லும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சந்திச்சுக்கிறோம். அந்த எந்த டயத்தில் அது சந்திச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷனை பார்ப்போம். இது சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே 2 இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று மேலேருந்து கீழே போடுறது, இன்னொன்று கீழேருந்து மேலே கல்லை தூக்கி வீசுறது. ஓகேங்களா? இப்போது டவரோடைய உயரம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டவரோட உயரம் என்ன? டவரோட உயரம் 200 மீட்டர். ஓகேங்களா? இப்போது மேலேருந்து ஒரு பர்சன் ஒரு கல்லை போடுறாரு, கீழேருந்து ஒரு பர்சன் ஒரு கல்லை எறிகிறாரு. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இது ரெண்டும் சந்திச்சுக்கிறது. அந்த சந்திச்சுக்கிற பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திச்சுக்கிற பாயிண்ட் அந்த இடத்துல சந்திச்சுக்குது. மேலேருந்து கீழே போடுற தூரமும் கீழேருந்து மேலே போகிற தூரம் ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோம். மேலேருந்து கீழே வர்ற தூரம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கீழேருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு உள்ள தூரம் 200 மைனஸ் எக்ஸ். 200 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது இப்போதான் ஹைட் ஆஃப் த டவர் வந்து 200 மீட்டர். கல் மேலேருந்து கீழே வரும்போது கல்லும் கீழேருந்து மேலே ஏறிகிற கல்லும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சந்திச்சுக்கிறோம். அதனுடைய தூரம் என்னென்னா, மேலேருந்து கீழே போகிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கீழேருந்து மேலே ஏறிகிற கல்லுடைய தூரம் 200 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போது இதுலேருந்து என்னென்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நான் இதில் 2 ஈக்குவேஷனாக வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன ஒன்றுன்னா,
மேலேருந்து கீழே போகிற கல்லுக்கு, கீழே ட்ராப் பண்ணுற கல்லுக்கு ஒரு ஈக்குவேஷன், கீழேருந்து மேலே ஏறிறதுக்கு அடுத்த ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். இங்கே வந்து டைம் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த டைம் ஆஃப்டர் விச் த டூ ஸ்டோன்ஸ் மீட். இப்போ டைம் கேட்டிருக்காங்க. ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னு அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுக்கு என்னென்ன பேராமீட்டர் தேவை அப்படிங்கிறத எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட்டில் எஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸு எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. அதுக்கடுத்து ஃப்ரீ ஃபாலிங், ட்ராப்டு அப்படின்னாலே ஃப்ரீ ஃபாலிங்கில் வந்துடும். அப்போ ஃப்ரீ ஃபாலிங் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆக்ஸலரேஷன், ஃப்ரீ ஃபாலிங் தானே, அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g தான். டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டுக்கு பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. செகண்ட் இன்ஸ்டன்ட்டுக்கு s is equal to 200 minus x, initial velocity 50 meter per second, acceleration against அப்படிங்கிறதுனால acceleration minus g. ரெண்டு இன்ஸ்டன்ஸ் என்ன டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. t ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கொடுக்கப்பட்ட பேராமீட்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு இன்ஸ்டன்ட்லேயும் கொடுக்கப்பட்ட பேராமீட்டர் சேம் தான். அப்போ ரெண்டு இன்ஸ்டன்ட்டுக்குமே சேம் ஈக்குவேஷன் தான் வரப்போகுது. ஓகே, அப்போ நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள். இந்த கொடுக்கப்பட்ட பேராமீட்டர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி வர்ற மாதிரி என்ன ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? S is equal to ut plus of at square. ஓகேங்களா? S is equal to ut plus of at square அப்படிங்கிறதா இந்த கொடுக்கப்பட்ட பேராமீட்டர் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி வர்ற ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் 1ல் உள்ளதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒன்றாவதுக்கு x is equal to initial velocity 0 என்கிற இடத்துல g t square, x is equal to of gt square. ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 2ல் sங்கிற இடத்துல 200 மைனஸ் எக்ஸ், இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 50 மீட்டர் பர் செகண்ட், டைம் நம்மளுக்கு தெரியாது, ப்ளஸ் ஜி மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா டி ஸ்கொயர். இந்த இடத்துல ரொம்ப ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதுபடி தான் இந்த சிம்பிள் வந்து மைனஸ் சிம்பிள் எல்லாம் மாறும். எந்த டைரக்ஷன் நம்ம வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது டைரக்ஷன் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னா அப்போ என்ன, இந்த கீழேருந்து மேலே போகிற இன்ஸ்டன்ட்டு ஜி வந்து கீழ் நோக்கி தான் செயல்படுது. அதே மாதிரி இங்கேருந்து மேலே போகும்போது ஜி கீழ் நோக்கி தான் செயல்படுது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆக மொத்தம் ஜி வந்து சேம் டைரக்ஷனில் தான் செயல்படுறதா நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகிப்போம், ரெண்டுமே பாசிட்டிவ்னு தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஜி வந்து பாசிட்டிவாக வந்துடும். இப்போது இது ஜி பாசிட்டிவ் வரதுனால இது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ இங்கேருந்து வர்றதுக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுங்கிறதுனால இனிஷியல் வெலாசிட்டி மற்ற இடங்களில் வந்து இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இதை கம்பேர் பண்ணி இதை மறுபடியும் பார்க்குறதுனால இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து மேலே போன தூரம் 200 மைனஸ் எக்ஸா, அதுவும் மைனஸில் வந்துடும். ஓகே, ஆக மொத்தம் மைனஸ் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 50 இன்டி டி, இது பாசிட்டிவாக வந்துருமா, ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்
plus half gt square. இப்போ இதை வெளியில் கொண்டு வாங்க. minus 200 plus x is equal to minus 50 t plus half gt square. Minus 200 is equal to minus 50t plus gt square. x இங்கிட்டு போகும்போது minus x அப்படின்னு வந்துடும். இப்போ minus 50t x ஓட வேல்யூ ஆஃப் gt ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர். இப்போ ரெண்டும் அடிபட்டு போயிடும். இப்போ 200 minus 200 is equal to minus 50t minus minus அடிபட்டுருச்சு அப்படின்னா t is equal to 200 divided by 50 is equal to 4. அப்போ t is equal to 4 செகண்ட். ரெண்டு ஸ்டோனும் 4th செகண்டில் மீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சர். நிறையா ப்ராப்ளத்தை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஈஸியாக வந்து நீட்டை கிளியர் பண்ணலாம். என்னுடைய சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.